ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, ஒரு பிரபலமான மனிதர் எளிமையா இருந்தாங்கன்னா அதை உலகம் பேசுது, ஆனா சாதாரண மக்கள் எளிமையா இருந்தாங்கன்னா அவங்க ஏழைன்னு புறந்தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லாம் பேசுறவங்க யாரு, இப்படி எல்லாம் நடத்துறவங்க யாரு? அறியாமையில இருக்கிறவங்க. இந்த உலகத்துல 99% மக்கள் அறியாமையில தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த உலகம், இந்த மக்கள் நம்மளை உயர்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்காம இருக்கிறது ஞானம். இந்த ஞானம் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது. மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனை புத்தகத்தை எழுதினாரு. தன்னுடைய சுயசரிதையை எழுதினாரு. அப்போ அதுல தான் சின்ன வயசுல என்னெல்லாம் அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதை எழுதினாரு. எல்லாத்தையும் ஓப்பனா எழுதியிருப்பாரு. அப்படி எழுதி அந்த புத்தகத்தை வெளியிடும் போது அவர் பின்னாடி ஒரு மக்கள் பட்டாளமே இருக்கு. அவரை மதிக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவரை தேச தந்தைன்னு சொல்றாங்க, மகாத்மா காந்தின்னு சொல்றாங்க. இவ்வளோ பேர் புகழ அவர் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்துல நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எழுதுனா இந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கீழ்த்தரமா நினைக்க மாட்டாங்களா? நம்மளுடைய மரியாதை என்ன ஆவறது? இதெல்லாம் அவர் யோசிக்கல. இதுதான் என் ட்ரூ செல்ஃப், இப்படித்தான் நான். ஆனா இப்படி எல்லாம் தப்பு பண்ணியிருந்தேன், அதுல இருந்து நான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ அவங்க புகழ்ச்சிக்கும் சரி இகழ்ச்சிக்கும் சரி கவலைப்படவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் பாரதியார் பாத்தீங்கன்னா, நம்ம பாரதியார எல்லாருக்குமே தெரியும். தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதியார தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ இவ்வளவு புகழ் இருக்கு இல்லையா? ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? கிறுக்கையர். அவரை மதிக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு கவிதை சொல்லிட்டு அப்படியே இயற்கையோட அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. ஸோ மக்கள் மதிக்கல. ஏன்? மக்களுக்கு நிறைய பணம் வச்சிருக்கணும், பெரிய வேலை செய்யணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் சூப்பர் குட், அவங்க தான் சிறந்த மனிதர்கள் இப்படின்னு மக்கள் அறியாமையால இப்படி பேசுறாங்க. அதனால அந்த ட்ரூ செல்ஃபை விட்டுறணும்னு அவசியமே கிடையாது. அவங்க விடவே இல்லை. இதுதான் என் உண்மைத்தன்மை, நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் என் ஆத்மார்த்தமான சுயம் அப்படின்னு தன்னுடைய சுயத்தன்மையிலே அவங்க நின்னாங்க. தன்னுடைய உண்மை தன்மையில நின்னாங்க. தன்னுடைய உண்மை தன்மையை தான் வெளியிட்டாங்க. ஸோ எப்பவுமே நம்ம உண்மை தன்மையோட தான் நம்ம இருக்கணும். அத இந்த உலகம் மதிச்சாலும் சரி மதிக்கலனாலும் சரி அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.